எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே நெஜமானனே என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே நெஜமானனே. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தினுடைய பிற்பகுதி. இந்த காரியத்தை செய்தோம், மிகவும் பயந்து செய்தோம். அன்பின் இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே பயமே நம்முடைய வாழ்க்கையின் 90% இருக்கிறது. ஆகவே அந்த பயம்தான் நம்முடைய விசுவாசத்தை அளிக்கிறது, நம்முடைய நல்ல செயல்களை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிறது. இதற்கு நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்கிறார், உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள் என்று சொல்கிறார். 2020 உலகமெங்கும் உள்ள உலக மக்கள் தொகை யாவரும் கோவிட் தொற்று நோயினால் எதிராக தடுப்பு நடவடிக்கைகளில் கை கழுவுதலை அவசியமாக, சுத்தமாக வாழ்வதில் அவசியமாக, தங்களை முறையாக வைத்துக்கொள்வதில், வைரஸ் நெருங்காதபடி வைத்துக்கொள்வதில் முறையாக செயல்பட்டார்கள். இதுபோலவே தான் நாம் கவனமுடன் இல்லாவிட்டால் பாவம் என்ற வைரஸ் நம்முடைய உள்ளத்திலே நுழைந்துவிடும். அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த அச்சம், இஸ்ரவேலின் கடவுள் மீது, யாவே கடவுள் மீது இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை மறுதலித்து அவர்கள் பயந்து கொண்டு பொய்யான சில காரியங்களை அந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக செய்த காரணத்தினாலே இவர்களும் பாவத்தில் விழுந்து அவர்களை வழிநடத்தின தலைவர்களையும் பாவத்தில் விழ வைக்கின்ற அந்த பொல்லான காரியம். ஆகவே தான் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் கொடுத்து அவருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இருதயமானது நம்முடைய உள்ளத்தின் உணர்ச்சிகளை, ஆசைகளை, நம்பிக்கைகளை, கனவுகளை, கண்ணுக்கு தெரியாத பிற பகுதிகளை கட்டுப்படுத்துகிறது. ஆகவே அதை காத்து கொள்ளாவிட்டால் நாம் பல விபரீதமான காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருப்போம். நாம் நல்லது செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எல்லோருக்கும் நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பார்க்கும்போது அநேக நேரங்களில் நான் சில செயல்களை செய்யும் பொழுது, சில ஊழியத்தில் என்னை ஈடுபடுத்தும் போது, இது சரியான ஊழியமா, இது சரியான செயலா, இவர் பேசுவதை, இவர் கேட்பதை நாம் செய்கிறோமா என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளிலே என்னை நான் உட்படுத்துவேன். அப்பொழுது என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக சிறப்படும். இந்த மாதத்தில் கடவுள் கொடுத்த அந்த அருமையான வாக்குத்தத்தின்படி காத்திரு, தைரியத்தோடு காத்திரு, உன்னுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த நாளில் இந்த சிந்தனையோடு கடவுளுக்கு நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக, கடவுளிடத்தில் உண்மையுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு துணை புரிந்து ஆசீர்வதி ஜெபம் செய்வோம். எல்லா நல்ல ஈவுகளுக்கும் காரணமான தாயும் தந்தையுமாய கடவுளை, இயேசுவே, எங்களுக்கு விரோதமாக ஏதாவது நடந்து விடுமோ என்று அதற்கு மாற்று வழியாக ஆண்டவரே ஊழியர்களை ஏமாற்றுகிறோம், தலைவர்களை ஏமாற்றுகிறோம், எங்களுடைய அதிகாரிகளை ஏமாற்றுகிறோம், ஆண்டவரே எங்களுடைய இனம் மக்களை ஏமாற்றுகிறோம். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை நம்ப வைத்து அவர்களையும் இந்த திருச்சபையும் சீரழிக்கிற பொல்லாத தலைமைகளை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் இந்த நாள் முழுவதும் நம்மோடும் நம்முடைய காரியங்களோடும் கூட இருந்து நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.